நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராக்வர்ட் ஃபிட்னஸ் சமையல் ராஜ்குமார் நல்லா சொல்லுவோம். மோட்டோ மாங் வாரியர்ஸின் லே லடாக்கில் இது 2ஆம் நாள் ட்ரிப்பு. இப்போ இன்றைக்கி கார்துங்களா போயிட்டு ஹண்டரில் தங்குறோம். டோ எங்கள் டீம் ரெடி ஆகிடுச்சு. பாபுண்ணா அண்ணா கேட்கண்ணா சீ பாட்டி ஃபுல் ஷெட்டில் அண்ணா குரு மேலே கிலோ மூவ் குரு 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 பிரதர் குரு அதோ எங்களுடைய லடாக் டிஷர்ட் எங்கள் கூட 3J ஜெய் பிரதர் குரு பிரதர் கார்த்தி ஃபுல்லாக போட்டு ஆனால் திரும்புண்ணா அதோ எங்கள் கேட்க இந்த டிஷர்ட்டை பான்சரே எங்கள் அண்ணன் தான் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூண்ணா. பாபுண்ணா சூப்பர் சீப் கணேஷ் சூப்பர் பாத்தி ஆன் ஃபயர். டே செகண்ட்ஸ் இன்னைக்கு கார்துங்களா தங்குறது வந்து ஹண்டர். எங்களுடைய மோட்டோ மாங் எங்க கூட வந்து உட்காந்துருக்கு 3J பிரதர். நயமா டு டிகிரின் வழியா பாங்குலேருந்து சர்ச்சு ஆமா சர்ச்சு டு மணாலி பண்ண முடியும். நல்லா இந்த ரோடே கம்ப்ளீட் உங்களுக்கு நிறைய ஸோ நீங்கள் நிறையா ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வச்சிருக்கிற திங்ஸ் பார்த்தாலே தெரியுது. சேஃப்டியாக ஓட்டிருப்பீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்டிடியூட், ஹைட்டு, ஆஃப் ரோடு, வாட்டர் கிராசிங், ஸ்னோ, 8 அடி ரோட்டில் மேலே ஏறணும், 8 அடி ரோட்டில் தான் கீழே இறங்கணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு. நீங்களே மார்க்கெட்லேருந்து மேலே ஏறி இறங்கும்போது இறங்கும்போதுலாம் நீங்கள் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் ரொம்ப தூரம் நடந்து பழகிறவங்க இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் நடந்தாலே மூச்சவங்க அந்த மாதிரி கீழே இறங்கும். படி ஏறி இருந்தீங்கன்னா கீழே இருப்பீங்க. அது காரணம் இங்கே வந்து ஒரு 30% 30% கம்மி. 17,500 அடி. இன்னும் நீங்கள் பண்ண போகிறது 11,500 அடியிலிருந்து 18,000 ஆகுது. 17,980 காசும் தான். அந்த ஒரு 7,000 அடியை 1.5 மணி நேரத்தில் கிராஸ் பண்ண போறீங்க. அவ்வளோ சீக்கிரமாக பண்ணும்போது என்ன ஆகுனா டக்குன்னு ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு. இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 10ல் ஒருத்தர் 2 பேர். அந்த ஒருத்தர் 2 பேர் யாருங்கிறது அங்கே போனது தண்ணி குடிக்க முடியும். பச்சை தண்ணி நிறைய பச்சையோ சுடுதண்ணியோ ஜூஸோ லிக்விட் ஃபார்மில் நிறையா குடிக்கும். சரிங்களா? ஸ்மோக்கு ட்ரிங்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணாதான் உங்களுக்கு முந்தான ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 27 வயசு சாஃப்ட்வேர் டெக்கி இங்கேருந்து வந்திருக்கிறாரு. தனியாக பைக் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. கரெக்டாக அந்த 2 நாள் ஸ்டே பண்ணாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சிஜன் பிரச்சனைனால ஆள் இங்கே லேயில் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாத்துலேயும் போட்டுருக்காங்க. அது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேவா இருக்கீங்க, இல்லை தலைவலி இந்த மாதிரி எதாவது ஃபீல் ஆகுதா, எல்லாருமே ஃபைன் தான். உங்களுக்கு ஃபர்தராக பிரச்சனை வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து 4வது நாள் 3ஆவது நாள் சனி ஞாயிறு யூஸ்வலாக வந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் இங்கே தங்கினாலே அவ்வளோ நல்லா ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. 72 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஹை பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா, இப்படி ஏறுவீங்க காத்துக்குள்ளாக்கு, அதான் ஹை பாஸ். திரும்ப இறங்குவீங்க. இந்த இடத்துல வந்து 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பெரும்பாலும் ரைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் டீ சொல்கிறது, அங்கே போய் மேகி சொல்கிறது, அரை மணி நேரம் ஆக்குறது. அப்போ தான் என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வரும், அப்படியே தலை சுத்தம், வாமிட் வரும், அப்படியே உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் பைக்கை தொடவே முடியாது, கான்சியஸ் இருக்காது. அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதும் சேஃப் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 100 அடி 200 அடி பள்ளம் இருக்கும். ஒரு சின்ன நம்ம ஒரு உடம்பு சரியில்லாதப்போ வண்டி கீழே விட்டோன்னா தூக்குறதுக்கே ஒரு நாள் ஆகும். அதனால் அந்த இடத்துல போனோம்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுங்க. யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிளாக அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் பண்ண வேண்டியது இந்த ஏரியாவில் மேஜராக நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறது. அந்த இடத்த பார்த்தோம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்துட்டோம், எவ்வளோ நாள் கனவு வரணும்னு நினச்சி என்ன பண்ணுறது, ஸ்பீடாக ஓட்டுறது, டர்னில் டக்கு டக்குன்னு எடுக்கிறது. இங்கே இதுதான் மழை எப்படி இருக்கும், நீங்கள் ரோட்டில் இப்படி தான் போவீங்க. இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மெயினாக என்னென்னா கீழேருந்து ஏறவங்களுக்கு எப்பவுமே டேஞ்சர் அதிகம். மேலேருந்து வர்றவங்களோட வண்டி வந்து ஃப்ளோவில் ரொம்ப ஸ்பீடாக வரும் கிராவிட்டி பவருக்கு. இன்னொன்று என்னென்னா அந்த பெரிய வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் நிற்காது. பிரேக் ரொம்ப நேரம் பிடிச்சாங்கன்னா பர்ன் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இன்ஜின் பிரேக்கிங்லேயே ஓட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டவுன் பண்ணி ஸோ போகிற ஃப்ளோவில் போயிட்டே இருப்பான். நீங்கள் இதுதான் ரோடு அப்படின்னா இப்போ நீங்கள் கிராஸ் ஆகும்போது எப்பயுமே என்ன பண்ணுங்க, நல்லா ஷோல்டர் லைனில் லெஃப்ட் தான் ஓட்டுங்க. உங்களுக்கு முன்னாடி யார் வர்றாங்கன்னு தெரியல அப்படின்னா லெஃப்ட் ஓட்டுங்க. நல்லா ஓப்பன் ரோடு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர ஆள் கூட தெரியுது அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் வேணால் ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஷோல்டர் லைனை விட்டு தயவுசெய்து இருக்காதீங்க.
ஜூலை 8ஆம் தேதி தமிழ் பசங்க ஹிமாலயன் டிஎன் ரெஜிஸ்டர்டு இங்கே கரெக்டாக போய் மிலிட்ரி வெஹிக்கிள் சொல்லிட்டான். நம்மளுமே கிடையாது, அங்கே டெல்லியில் படிக்கிற பசங்க இன்ஜினியரிங் பசங்க. முன்னாடி போனவன் காலி, பின்னாடி போனவனுக்கு கால் போச்சு. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி பேங்காங் போயிடலாம், 7 மணிக்கு செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு இங்கேருந்து கிளம்பிருக்காங்க. அவேர்னஸ் இல்லை. ஸோ இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது. இதுக்கு நிறைய பிளானிங் வேணும், நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் வேணும். ஸோ அந்த வகையில் 3 பேர் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. ஓவர்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. மவுண்டன் ரோடில் ஹாரன் அடிக்காமல் டேர்ன் எடுக்காதீங்க. அங்கங்கே ப்ரோன்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனே வந்து ப்ளோ ஹாரன் போட்டிருப்பாங்க. ஸோ ஹாரன் அடிங்க. ஏறும்போது ஃபர்ஸ்ட் கியர் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுது, வண்டி தண்ணறது உங்களுக்கு தெரியல, வண்டி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா லோ ஆக்சிஜனுக்கு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடும். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ எப்படி நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி வண்டிக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹிமாலயன் வந்து ஐ திங்க் 28 பிஎஸ்ங்களா, 26 27 பிஎஸ். 27 பிஎஸ்னா 27 பிஎஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. 27 பிஎஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஆக்சிஜன் கிடைக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 சிசி மாதிரி தான் இங்கே பிஹேவ் பண்ணும். ஸோ ஏறலையே, வண்டி சரியில்லை, பழைய வண்டி நினைக்கவே தேவை, வண்டி ஏறாது. நம்ம ஊரில் 120 130 ஓடுற வண்டி இங்கே 80 மேலே ஓடாது. கார்துங்களாலாம் 35க்கு மேலே ஏறாது. நீங்கள் அதெல்லாம் போகும்னு நினச்சி முக்குன்னு வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். அதை பண்ணவே கூடாது. உங்களுக்கு எப்படி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ வண்டிக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக ஓட்டுங்க. உங்கள் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் பைக் பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களை மட்டும் பாதிக்காது, என்டையர் ப்ரோக்ராமே பாதிக்கும். ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நீங்களும் பார்த்துக்கணும். நீங்கள் இன்னொருத்தர் தப்பாக ஓட்டி அவர் கீழே விழுந்தாருன்னா உங்கள் ப்ரோக்ராம் பாதிக்கும். ஸோ அதனால் அவர் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், அப்படி ஓட்டாதப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே லைனாக ஓட்டுங்க, ஓவர்டேக் பண்ணி ஓட்டாதீங்க. கீழே இறங்கும்போது நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பண்ணுவாங்க, இப்போ நல்ல ரோடு இருக்கும், 4-5 பேரில் வேகமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு டேர்ன் வரும், இல்லை ஒரு ஆஃப் ரோடு வரும். சடன் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டு ட்ரை பண்ணுவாங்க வண்டியை ஸ்டாப் பண்ண. கிளச்சை பிடிச்சாலே 60 போகிற வண்டி 80 தான் போகுங்க, தவிர குறையாது. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. டவுன் கியர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோடை ஜட்ஜ் பண்ணுங்கள். 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு பள்ளம் வருது, இல்லை 50 மீட்டருக்கு முன்னாடி பள்ளம் வருதுன்னா 4th கியர்லேருந்து 3rd கியர் 2nd கியர் வந்து என்னாலே வண்டி வந்து நாக்காயி ஸ்லோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் சப்போர்ட் கொடுக்கும்போது அழகாக நிப்பாட்டலாம். ஸோ டவுன் கியரில் கீழே இறங்கும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டை தவிர அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பிரேக்கு இதான் பிரேக் லிவர் அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளத்தை பார்த்தோன்னா ஒரு பதட்டத்தில் ரைட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா முத ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஃபியர் ஏற்படும். பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, பிரேக் வந்து எங்கேஜ் ஆகாது ஃபுல்லாக, ஆனால் டச் ஆகிட்டு இருக்கும். அந்த பேடு வந்து அந்த டிஸ்கில் டச் ஆகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா உங்கள் ஆயில் வந்து பர்ன் ஆகி அப்படியே பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அந்த லிக்விடு லூப்ரிகேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ மிதிச்சாலும் வண்டி நிற்காது. அது வந்து ஹிமாலயனில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். படல்னா இப்படி வச்சு ஓட்டி படாங்க, டச் பண்ணுங்கள் வெளியே வந்துடுங்க, டச் பண்ணுங்கள் வெளியே வந்துடுங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் ஓட்டிகிட்டே இருக்கிறாருன்னா முன்னாடி வண்டியில் தேவையில்லாமல் டெயில் லாம்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா பின்னாடி இருக்கிற ஹார்ன் அடிச்சு அவரை வான் பண்ணுங்க. பிரேக் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் பூட்டு போட்டு ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது, டச் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு தெரியாது, அதனால் அதை கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கோங்க. அண்ணா தேங்க்யூண்ணா, ஒரு கைண்ட் அட்வைஸ். தேங்க்யூண்ணா. வண்டி ரெடி, லக்கேஜ்லாம் கட்டியாச்சு. 6319 நம்ம வண்டி ரெடி ஆயாச்சுங்க. சூப்பர் எல்லாம் ரெடி. அண்ணனும் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். ரெடி ஆச்சு. ரைட் அவுட். கணேஷ், கேகே சார், கார்த்திக், குரு, செந்திரண்ணா, பாபன், பேருக்கு எப்போ வச்சுருந்தாங்க. சிவா நம்ம தூரம் பேர் எல்லாமே. இப்போ நாங்கள் வீடியோ கரெக்டாக பிடிக்கணும்.
இங்கே இருக்குன்றாங்க. என்னுடைய வாட்டர் ஸ்டாக் மட்டும் பேக் மாட்டிக்கிட்டு பேக் இன்னைக்கு மதியம் கிடைச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் வாட்டர் ஸ்டாக் போட்டுருவாங்க காமிக்கிறாங்க. என்னோட இது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து குரு கொடுத்தாரு. க்ளவுஸ் எல்லாமே காரில் இருக்குது. இதுவும் வந்துருக்கு. பேக் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கார்துங்களா போகிற வழியில் மழைங்க. அதனால் இடையிலேயே நிப்பாட்டி எங்கள் குரூப்ஸ் மோட்டோமாங் வாரியர்ஸ் எல்லாருமே ரெயின் ஜாக்கெட் மாட்டிகிட்டு இருந்தோம். சுற்றியும் பாருங்கள் பனி. கார்துங்களா போகிற வழி முழுக்க மிஸ்ட்டு, மலை, பனிச்சாரல். இதுதாங்க செம்மையாக இருந்ததுங்க. மழை தூருதுங்க. போட்டு மாட்டேன் பாலம் வேலை நடந்துட்டு இருந்ததுனால அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. பிள்ளைங்களெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லைங்க. லேலேருந்து இது ஒரு 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால காதுலாங்குக்கு எல்லாருமே வராங்க. டூரிஸ்ட் வேனு, பைக்கு, இது வந்து 4 வீலர்ஸ், காரு இப்படி நிறைய வர்றதுனால கும்பல் இருக்குங்க. நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்தது. போக போக ஆட்டிட்டு ஏற அதோட சின்ன ஃபீல் பண்ணிட்டே போனாங்க. கெத்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்னன்னா வீடியோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கையில் வச்சு அழுத்த முடியல. ஃபோட்டோ முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு கையெல்லாம் ஃப்ரீஸான அளவுக்கு இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தோம். இந்த நிற்க அந்த குளிர் வந்து உடம்புக்குள்ளார போகிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். உள்ளார ஒரு தெர்மல் வேறு, அப்புறம் எங்களுடைய ரைடரு பனியனு, மோட்டோமாங் வாரியர் பனியனு, அப்புறம் ரைடிங் கியர் போட்டிருந்தாலுமே தெரிஞ்சிடுங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. முதல் நாளே அந்த பனியை வந்து அனுபவிச்சது வந்து வேறு லெவலு. போன தடவை நாங்கள் கார்துலாங்க மிஸ் ஆகிடுச்சுங்க மராத்தான் நடந்ததுனால. அதனால் இதை ஃபீல் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் ஓரளவு தான் பனி இருந்துச்சு. ஆனால் போயிட்டு இருக்கும்போதே எலும்பு கூட்டுக்கு வேறு ஊடுற அளவுக்கு பனி. ஜெயிச்சுக்கோமாரா பாருங்க பனி கையெல்லாம் உணர்ந்ததோ இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிதான். இதெல்லாம் ஒன்றுமே சுடவே இல்லை. பின்னாடிலாம் பாருங்க செம்ம பனி பாருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நம்ம லேவில் கிளம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கார்துங்களா, மொத்தம் 37, ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. இப்போ தான் ஏதாவது பண்ணலான்னு ரொம்ப மூச்சு வாங்குது. கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் சாரல் மலை வேலை பொரியுதுங்க. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூ மலை பொழிகிறது. வேறெல்லாம் உரையுதுங்க. அடுத்தது ஆமாம் நம்ம மக்கள் குரு, கார்த்தி, வாத்தி, பாபண்ணு, இங்கே சீஃப் கணேஷ். மழை தூறதுனால எல்லோரும் இது போட்டுட்ருக்காங்க. இந்த அப்படியே அந்த கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே மேகம் மூட்டம், பனி, மழையும் உயரம் அப்படியே. ஆனால் இன்றைக்கி வந்து பயங்கரமான டிராஃபிக்குங்க பாருங்கள். அந்த இத்தனை மலைக்கடியிலையும் வேலை போட்டு இபி போஸ்ட்டு நம்ம ஊர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது பெரிய பள்ளம். அப்படியே மேலே அங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஏகப்பட்ட வண்டிங்க. பயங்கரமான இன்றைக்கி டிராஃபிக் நிறையா தான் இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், அந்த மலையெல்லாம் கல்லெல்லாம் உருண்டு வருது அந்த இடத்துல. அதுக்காக நிறுத்தி வச்சிடறாங்க. மேலே அங்கே பாருங்கள் வேலை பார்க்குறாங்க. ஜேசிபி வேலை பார்த்துட்ருக்கு. எல்லா வண்டியும் நிறுத்தி தான் விட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மை டியர் ஃபேமிலி. நம்ம இப்போ உலகத்திலேயே 2வது உயரமான மோட்டாரபிள் ரோட் கார்துங்களா அப்படிங்கிற இடத்துக்கு
கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்னொரு 200 மீட்டர் தான் இருக்குது. அப்படியே பயங்கரமான பனி மழை பொழியுது. புதிய வானம் படத்தில் எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் புதிய வானம் புதிய பூமின்னு ரொம்ப எங்களை வரவேற்கும் போது அவ்வளோ அருமையாக அப்படியே பனி மழை அப்படியே சுற்றி பாருங்கள். அப்படியே பனி இது நம்ம வண்டி அப்படியே ரொம்ப கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு. 2-3 போட்டிருந்தோம், இருந்தாலும் முடியல. செந்தில் ப்ரோ வந்திருக்காரு. அப்படியே 2 பேரும் ரொம்ப இது இப்போ எப்படி இருக்கும், சாதிச்சிட்டோம் வாரியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் நிலமெல்லாம் இருக்குது. அப்படியே தலையெல்லாம் ஃபுல்லாக போட்டாலும் இன்னும் முடியல. அப்படியே இந்த பனிமலையை காட்டுறேன். அப்படியே பாருங்கள். செந்தில் ப்ரோ உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? ஆமாம், அதிகமாக பேசினா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால இதாகிரும். அதனால் நான் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு வீடியோவை மட்டும் காட்டுறேன். 1-2 வார்த்தைகள் அப்பப்போ பேசிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ரோட்டில் போகணும். அப்படியே பாருங்கள், வண்டியெல்லாம் பிளாக் ஆகி நிற்கிது. அப்படியே மேலே போகணும். அப்படியே பனி மலை, அப்படியே இதெல்லாம் கருங்கல். இங்கே தான் நம்ம மேலே போக போகிறோம். பாருங்க, இது பனிமலை எப்படி தூவுதுன்னு. அதுதான் நம்ம சீஃப் கணேஷ். ஆமாம், செந்தில் ப்ரோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பாருங்க, அப்படியே அப்படியே ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. அப்படியே இந்த பாருங்க, பனியை கையில் எடுத்திருக்கேன். பாருங்க, சாதிச்சிட்டோம் வாரியர்ஸ். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆமாம், பாருங்கள், அப்படியே நம்ம வண்டியில் போடுவோம். ஆமாம், அதாவது நம்ம எம்டி ஹெல்மெட்டு. ஏன்னா போன தடவை வந்து இதெல்லாம் பார்க்க முடியல. பாபண்ணே எப்படிண்ணே இருக்கு உங்கள் ஃபீலிங்கு? ஆமாம், ரொம்ப சித்திப்பூர் அங்கெல்லாம் போகாதீங்க. தம்பிக்கு எப்படிதான் உங்கள் ஃபீலிங் இருக்கு? கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், இதான் நம்மளை கூட்டிகிட்டு வந்த குரு. உன் ஃபீலிங் எப்படா இருக்கு? சூப்பர். வேறு அப்படியே பனிமலை பொழியுது. அப்படியே பாருங்க. வாத்தி எப்படி இருக்கு வாத்தி ஃபீலிங்கு? சாதிச்சிட்டோம் வாரியர்ஸ். ஆமாம் சார், எல்லாம் வீடியோ தான், ஃபோட்டோ எல்லாம் எதுவும் எடுக்கல. அப்படியே எடுங்க, எடுத்து போடுங்க. அடி சூப்பர். செந்தில் ப்ரோ தான் இந்த ஐஸ் எடுத்து விளையாடணும்னு சொன்னார். நாங்கள் சரியான பனியாக இருக்குது. இப்போ ஒரு 16,000 அடி நாங்கள் மேலே இருக்கோம். ஆமாம், பனி இப்போ தான் உறைஞ்சி எல்லாம் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு மலையிலேருந்து பனி உறைஞ்சி தண்ணியாகி வருது. இப்போ ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. மூச்சு தான் வாங்குது, கையெல்லாம் விரைச்சிருச்சு, பனித்தூரெல்லாம் விழுகுது. இன்னும் நாங்கள் வந்து 2 மலை ஏறணும்னா 17,000 அடி போயிடுவோம். காத்துங்களா, அந்த காத்துங்களாலேருந்து அடுத்து திருச்சின்னு ஒரு ஊர், அப்புறம் 19,000 அடி மேலே கும்பலிங்கா. சார் சூப்பர் சார். ஆமாங்க சார். ஆயில் வந்து எவ்வளோ பக்கம் வருது? கண்ணுக்கு முன்னாடி பனி பாருங்கள், முதல் முறையாக பார்க்குறோங்க. போன தடவை மணாலிக்கு போனப்போ கூட பார்க்க முடியல. ஹேத்தாப்பில் பனியை தூக்கி போட்டு விளாட்றாங்க, அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் மோட்டோ மாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ணன் பாபண்ணா சார் எல்லாம் லாகு. ஆக்சுவலாக இங்கே நின்னோடனே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டோம். இன்னொன்று குளிர் வேறு லெவல், இன்னுமே அன்கண்ட்ரோல், அது கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அதனால்
ஹெல்மெட்டை கூட நல்லா கழட்டவே இல்லை. நல்லா தெரிஞ்சுது ஒரு பனி, இந்த காற்று அதெல்லாம். இங்கே இருக்கிற மக்கள் அவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், மக்கள் எவ்வளோ கும்பல், நிறைய பேர் சந்தோஷமாக. பொம்பளைங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஆளே இருக்க மாட்டாங்க, இருந்தாலுமே கொஞ்சம் பேர் தான். ஆனால் கார்டுலாங்கில் அப்படி இல்லைங்க, செம்ம கும்பல். கார் பாருங்கள், பார்க்கிங் அவ்வளோ வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லைங்க. கார்துங்களாவை பார்த்துட்டு இறங்கி ஒரு 2 கிலோமீட்டருக்கு கீழே இந்த ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சுற்றியும் பனி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். எங்கள் ரைடுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அதை வருங்க, அந்த டிஷர்ட் அடித்து கொடுத்த அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ண மொமெண்ட்டுங்க. சுற்றி ஒரே பண்ணி தாங்க, அப்படியே நின்று ரசித்து அணுவா புதிய வானம் புதிய பூமின்னு பாட்டு மட்டும் தாங்க பாடலை. கிட்டத்தட்ட அன்பேவா எம்ஜிஆர் அவருடைய ஃபீலிங்கில் இருந்தவங்க எல்லாருமே மூச்சு வாங்குதுங்க. அங்கே பாருங்க, பேசலான்னு ஃபோனை எடுத்தேன், ஆனால் செம மூச்சு வாங்குது. ரைடிங் கியர்லாம் கழட்டிட்டு பேச ஆரம்பிச்சேங்க, வார்த்தையே வரலைங்க. எங்கள் குரூப், எங்கள் வாரியர் குரூப் கருதுங்களா செம்மையா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் பாப்பா எப்படி எக்ஸ்பீரியன்ஸு கேட்டு எப்படா இருக்கு? வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் அண்ணா. சூப்பராக இருந்துச்சுங்க. மோட்டோ மாங் வாரியர் வேற லெவல். எப்படி இருந்துச்சு கார்துங்களா பயணம்? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். மூச்சு எப்படி இருக்கு? முடியல கையெல்லாம் விரைச்சிருச்சு. பின்னாடி வராங்க பாருங்க. கார்த்தி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வேற லெவல். நைஸ் நைஸ். மக்களே, மை டியர் ஃபேமிலி, எல்லாத்துக்கும் வணக்கம். உலகத்திலே மிக உயரமான 2வது உயரமான கார்துங்களா, கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்தில் இருக்கிற மலைக்கு வந்திருக்கிறோம். இதான் நான் பாப்பண்ணேன். ஆமாம், பனிமலை அப்படியே பொழியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, சாதிச்சிட்டோம் வாரியர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டெம்பரேச்சர்லாம் பார்த்தா 4 டிகிரி காட்டுது, கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு, பயங்கர குளிராக இருக்குது. இதை பாருங்கள், அப்படியே வாங்க ப்ரோ, வாங்க, அப்படியே எடுத்துகிட்டே போகிறோம். ஆமாம் ப்ரோ, கமான் வாங்க, அப்படியே இதா வாங்க. ரெடி, இங்கே பாருங்க. ஓகே, கார்துங்களா இதில் இருக்கோம். நீ முன்னாடி அப்படியே போங்க, நான் எடுக்கிறேன், அப்படியே வீடியோவே எடுத்துட்றேன். அப்படியே முன்னாடி போங்க. இதை நம்ம மோட்டோ மாங் வாரியர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க. லைனாக வந்துடுது தானே, மூச்சு வாங்குது, 4 டிகிரி ஆக்சிஜன் கம்மி. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம அந்த முன்னாடி ஒரு தூண் வச்சுருக்காங்க, மெமரபிள் ஒரு ஸ்லாப் அப்படியே இருக்கும். ஆமாம், ஜெயிச்சிருக்கோம் மாறா அப்படிங்கிறதோட சாதிச்சிட்டோம் வாரியர்ஸ் அப்படிங்கிறத இங்கே வச்சுருக்கிறோம். ஆமாம் ஆமாம், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா க்ரௌடு நிறையா இருக்கிறதுனால எல்லாம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்களா, அதனால பண்ணுறாங்க. கார்துங்களா ஏறிட்டு இந்த இடத்துல மேகி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த இடம் பேர் என்ன கணக்கு சொன்ன? நார்த் புல். இந்த மேகி சொல்லியிருக்காரு. நாங்கள் காலை உணவு சாப்பிட்டு வந்திருந்தோம். மதிய உணவுக்காக நின்னோம் இல்லைங்களா, காதுங்களை இறங்கி மேகி சொல்லிவிட்டு அப்படி பின்னாடி வந்த இடத்துல இந்த ஓடைங்க சலன்னு அப்படியே சலத்துக்கிட்டு ஓடுனுச்சுங்க. அப்படியே செம்மையாக இருந்துச்சு. கையை வச்சு பார்த்தா செம்ம கூடி, மேலே இருக்க பனி மலையிலிருந்து இந்த பனி உருகி வர தண்ணிங்கிறதுனால செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. இந்த தம்பி கார்த்தி நானும் அவர் தான் பின்னாடி வீடியோ எடுக்க வந்தோம். செம்ம பண்ணு.
தம்பி தான் எங்கள் குரூப்பில் எங்கேஸ்ட் போகிற வழியில் கார்துங்களா ஏறிட்டார். பாலம் இது மாதிரி இடையில அங்கே வேலை நடக்கிறதுனால ஒரு சின்ன பிரேக் இந்த பிரேக்கில் சுற்றி இருக்கிறத வீடியோ எடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். எப்போதும் இந்த கிளியர் வானம் தாங்க அடாக்கடை சிறப்பு. இங்கே மழை பாருங்கள். சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம நண்பர்கள் நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நான் அப்படியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. இப்போ கீழே வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடுதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் என்ன சொல்கிறது தண்ணியே போகுது. சைடில் வந்து அந்த படிவுகளோட வேறு வழியாக தாங்க இருக்குது. வந்து நல்லா இருந்துச்சு. ஹெல்மெட்டை கட்டினா குளிர், அதனால தாங்க அப்படியே போகுது. பார்க்க சலிக்காத மலைகள். ரோடும் சரிங்க, நல்லா இருக்கும். வாழ்க்கையில் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நல்லா இருக்கு. ராலாக்கோட ரொம்ப ஃபேமஸான ஒரு இடங்க இது. நிறைய படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று இந்த மலைகள் இதை காட்டிலும் வருங்க டிஸ்கிட் 12 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் சூப்பராக இதாக இருக்கும். இந்த இதில் நிறைய அந்த இது இதில் அதுதான் போஸ். இதுக்காக தாங்க இங்கே நிப்பாட்டி இருக்கிறது. ஹாய், சிற்பமாக இருக்குது. அப்படியே சுற்றி மலை தானுங்க. அப்படியே பார்த்துட்டு மலையாக இருக்குது. மணி போல் எங்கள் மோட்டோ மாங் வாரியர்ஸ் ஹுண்டர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வருங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னா இரட்டை திமில் ஒட்டகம் பாருங்க, அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. என்னமா இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு தாங்க வராங்க. இதுதான் டூரிஸ்ட் பிளேஸ் போல இருக்குங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி. இது நூப்ராவெளி பக்கத்தில் இருக்க ஒரு பகுதி ஹுண்டர். பாருங்க, இன்னைக்கு 124 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமா சீஃப் சொல்கிறாரு. நம்ம குதிரை இது வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டான். சூப்பர். நாளைக்கு கடைசி கிராமத்தை பார்த்துட்டு திரும்பி வரோம். அதுக்கப்புறமா இந்த திஸ்கித் ஒரு இடம் இருந்தது பாத்தீங்களா, மொனாஸ்ட்ரி இருந்தது, புத்தர் சிலை பார்க்க போறோம். அப்படியே அங்க வியூ பாயிண்ட்ல சாண்ட் டியூன்ஸ், மணல்லாம் அப்படி குமிஞ்சு குமிஞ்சு குட்டி குட்டியா அது மாதிரி நிறைய இருக்கும். அதை பார்க்க போறோம். ப்ரோ ராஜ் சாதிச்சிட்டு வேற லெவல்ண்ணா. ஏன்னா உனக்கு கேமரா உனக்கு ஸ்மைலிங் பேசுனா எடுத்தா அப்படி 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 வருது. நீ சாதிச்சிட்டடா. நாமண்ணா நாமண்ணா அதே என்னடா நல்ல பையன் மாதிரி தலை சீவிட்ட. நல்ல பையன் தானடா நீ. எல்லாமே அங்கதானே, அங்க போய் ஏதாவது கடை இருந்தா வாங்கணும். இந்த ட்ரெஸ் வச்சுட்டு கேமரால போக முடியாது. பாபா நான் 124 கிலோமீட்டர் எப்படி அசால்ட்டா கடந்துட்டேன். ஏதாவது சொல்லு. 2 கண்ட்ரி நம்ம அண்ணன் அண்ணா 124 கிலோமீட்டர் எப்படி 130.
நைஸ் குரு